10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். Dear students, today we are going to see the topic types of skeletal muscle contraction. Already mechanism of muscle contraction complete பண்ணியிருக்கிறோம். இப்போ types of skeletal muscle contraction. There are two primary types of muscle contractions. They are isotonic contraction and isometric contraction. The types of contraction depends on the changes in length and tension of the muscle fiber at the time of its contraction. Okay, based on the tension, length and tension of the muscle fiber. இப்போ நம்ம muscle contract ஆகுது அப்படினா அது எதை பேஸ் பண்ணி contract ஆகும் அப்படினா ஒன்று லென்த்து, இன்னொன்று டென்ஷன். டென்ஷன் அப்படின்றது டோனோசிட்டி, அதில் ஏற்படக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸாக நம்ம டென்ஷன் அப்படி சொல்கிறோம். இந்த ரெண்டை பேஸ் பண்ணி தான் நம்ம மசில் கண்ட்ராக்ட் ஆகுது. அதை பொறுத்து நம்ம ரெண்டு டைப்பாக டிவைட் பண்ணுறோம். ஐசோடோனிக் அண்ட் ஐசோமெட்ரிக் கண்ட்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐசோடோனிக் கண்ட்ராக்ஷன். Iso means same, tonic means tension or resistance, that is weight based. Isotonic contraction, in isotonic contraction the length of the muscle changes but the tension remains constant. Here the force produced is unchanged. Example, lifting dumbbells and weight lifting. Okay, இப்போ isotonic contraction அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த டைமில் நமக்கு சேம் ஐசோடோனிக் டென்ஷன் சேமாக இருக்கும், சேஞ்ச் ஆகாது. ஆனால் மசில் லென்த்து ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகும். as the muscle shortening, muscles என்ன ஆகும் அப்படின்னா ஷார்ட் ஆகும். அதாவது நம்ம சிம்பிள் மூமெண்ட்ஸு, ரொம்ப ஸ்மால் ரெகுலராக நடக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம மசில்ஸை நம்ம பெண்டிங் த நீ, ரொட்டேட்டிங் த ஆர்ம்ஸ், இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நமக்கு ஐசோடோனிக் கண்ட்ராக்ஷன் நடக்கும். ஹெவியாக நம்ம எந்த ஒர்க்கும் பண்ணாமல் நம்ம ரெகுலராக நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் அதில் என்ன கண்ட்ராக்ஷன் நடக்கும் அப்படின்னா ஐசோடோனிக் கண்ட்ராக்ஷன். The length of the muscle changes but the tension remains constant. Tension சேஞ்ச் ஆகாது, ஆனால் மசிலோட லென்த்து சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் ஸ்லைட்டாக ஷார்ட் ஆகும். Here the force produced is unchanged. Force நமக்கு சேஞ்ச் ஆகாது. எக்ஸாம்பிள், லிஃப்டிங் டம்பிள்ஸ். டம்பிள்ஸ் அப்படின்றது வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதை நம்ம லிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா டென்ஷன் நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. சேஞ்சஸ், அதாவது மசில் லென்த்து கொஞ்சம் கண்ட்ராக்ஷன் ஆகிறதுனால லைட்டாக ஷார்ட் ஆகுது. தென் வெயிட் லிஃப்டிங். வெயிட் லிஃப்டிங் அப்படின்னா ஹெவி வெயிட் லிஃப்டிங் கிடையாது, ஸ்மால். இப்போ ஒரு புக்கை நம்ம தூக்குறோம் அப்படின்னா அது அந்த ஸ்மால் வெயிட்டை நமக்கு பியர் பண்ணும்போது மசில் கண்ட்ராக்ட் ஆகுது. அதுதான் நம்ம வெயிட் லிஃப்டிங் சொல்கிறாங்க. அதுக்காக ஹெவி லிஃப்டிங் அப்படின்னா இதில் இன்க்ளூட் ஆகாது. சிம்பிள் வெயிட் லிஃப்டிங் தான் என்னென்னா ஐசோடோனிக் கண்ட்ராக்ஷன். இப்போ ஐசோடோனிக் கண்ட்ராக்ஷன் நம்ம மெயினாக என்ன பார்க்கணும் அப்படின்னா லென்த் ஆஃப் தி மசில் சேஞ்சஸ் பட் த டென்ஷன் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். லென்த்து சேமாக இருக்கும், எது சேஞ்ச் ஆகும், சாரி டென்ஷன் சேமாக இருக்கும். ஐசோடோனிக் டென்ஷன் சேமாக ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், லென்த்து நமக்கு சேஞ்ச் ஆகும், ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் கண்ட்ராக்ஷன் ஐசோமெட்ரிக் கண்ட்ராக்ஷன். Iso means same, metric means distance. In isometric contraction, the length of the muscle does not change, but the tension of the muscle changes. இதில் நமக்கு எது சேமாக இருக்கும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும். மசிலோட லென்த் சேஞ்ச் ஆகாது, பட் டென்ஷன் சேஞ்ச் ஆகும். But the tension of the muscle changes. Here the force produced is changed. Force நமக்கு சேஞ்ச் ஆகும். டென்ஷன் நமக்கு சேஞ்ச் ஆகிறதுனால ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகுது. எக்ஸாம்பிள், புஷ்ஷிங் அகெயின்ஸ்ட் அ பால், ஹோல்டிங் ஹெவி பேக். இப்போ நம்ம ஒரு ஜன்னலை பிடிச்சி இழுக்கிறோம் அப்படின்னா நமக்கு அதை இழுக்க முடியாது. சும்மா நம்ம ஃபோர்ஸ் நமக்கு எது சேஞ்ச் ஆகும் அப்படின்னா டென்ஷன் ஆஃப் தி மசில் சேஞ்சஸ். டென்ஷன் பயங்கர டென்ஷன் ஆகும், பட் மசிலோட லென்த்து சேஞ்ச் ஆகாது, அதே சேமாக இருக்கும். இப்போ நமக்கு ஹெவி டென்ஷன் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். இதில் என்ன ஆகும் அப்படின்னா ஃபோர்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ்ட் அகெயின்ஸ்ட் தி இம்மூவபிள் ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு வால் பிடிச்சி தள்ளுறோம், ஒரு சுவரை பிடிச்சி தள்ளுறோம் அப்படின்னா அது மூவ் ஆகாது, ஆனால் நம்ம பாடியில் டென்ஷன் தான் அதிகமாகும். ஓகே, இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா ஐசோமெட்ரிக் கண்ட்ராக்ஷன்.
இது வந்து நமக்கு ஹெவி எக்ஸசைஸ் வந்து பண்ணும்போது ஐசோமெட்ரிக் கண்ட்ராக்ஷன் தான் நடக்கும், ஐசோடானிக் வந்து நடக்காது. ஓகே, இதுக்கு நமக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? புஷ்ஷிங் அகேன்ஸ்ட் எ வால், ஹோல்டிங் எ ஹெவி பேக். ஓகே, ஐசோமெட்ரிக்கில் நம்ம வந்து எதை வந்து கவனிக்கணும் அப்படின்னா, in isometric contraction length of the muscle does not change but the tension of the muscle changes. length மாறாது, tension மட்டும் மாறும். அங்கே வந்து tension சேமாக இருக்கும், length வந்து மாறும். isotonic and isometric contraction. there are primary types வந்து இந்த ரெண்டும் தான். then types of skeletal muscle fibers. skeletal muscle fibers ஓட types சொல்லியிருக்கிறாங்க. the muscle fibers can be classified on the basis of their rate of shortening, either fast or slow, and the way in which they produce the ATP needed for contraction. ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இதை கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, ரேட் ஆஃப் ஷார்ட்டனிங், எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஷார்ட் ஆகுது, எய்தர் ஃபாஸ்ட் ஆர் ஸ்லோ, அண்ட் த வே இன் விச் தே ப்ரொடியூஸ் ஏடிபி நீடட் ஃபார் கண்ட்ராக்ஷன். ஏடிபி அதாவது நமக்கு அந்த கண்ட்ராக்ஷனுக்கு வந்து எவ்வளோ ஏடிபி வந்து ரெக்யர்மெண்ட், அதை பொறுத்து ஃபாஸ்ட்டாக வந்து கண்ட்ராக்ட் ஆகுதா, ஸ்லோவாக கண்ட்ராக்ட் ஆகுதா அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து இதை கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறோம். எய்தர் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏடிபி நீடட் ஃபார் கண்ட்ராக்ஷன் எய்தர் ஆக்சிடேட்டிவ் ஆர் கிளைகாலைட்டிக். இதில் நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் ஃபைபர்ஸ் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ் அண்ட் கிளைகாலைட்டிக் ஃபைபர்ஸ். Fibers containing myosin with high ATPase activity and are classified as fast fibers, and with lower ATPase activity are classified as slow fibers. அதாவது அதிகமான ATP ஆக்டிவிட்டிஸ் வந்து நமக்கு நடக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், ஃபாஸ்ட் ஃபைபர்ஸ் அப்படி சொல்கிறோம். அதுவே வந்து ஸ்லோவாக நடந்துச்சுன்னா, அதாவது ரொம்ப லோவர் ஏடிபி ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை வந்து ஸ்லோ ஃபைபர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஃபைபர்ஸ் கண்டெய்னிங் மயோசின் வித் ஹை ஏடிபிஎஸ், மயோசினில் வந்து ஏடிபிஎஸ் ஆக்டிவிட்டி ரொம்ப ஹையாக இருந்ததுன்னா ஃபாஸ்ட், லோவாக இருந்ததுன்னா அதை ஸ்லோ ஃபைபர்ஸ். ஃபைபர்ஸ் தட் கண்டெயின் நியூமரஸ் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் ஹவ் ஹை கெப்பாசிட்டி ஃபார் ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபைபர் தட் கண்டெயின் நியூமரஸ் மைட்டோகாண்ட்ரியா, நியூமரஸ் ரொம்ப அதிகமான மைட்டோகாண்ட்ரியா வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது மசில் ஃபைபர்ஸில், and have high capacity for oxidative phosphorylation. அதாவது ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷனுக்கு வந்து அதிகமான கெப்பாசிட்டி வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. வாட் இஸ் ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன்? இட் இஸ் அ மெட்டபாலிக் பாத்வே இன் விச் செல்ஸ் யூஸ் என்சைம் டு ஆக்சிடைஸ் நியூட்ரியன்ட்ஸ் thereby releasing chemical energy. அதாவது இது ஒரு மெட்டபாலிக் ப்ராசஸ். ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் அப்படின்றது வந்து ஒரு மெட்டபாலிக் ப்ராசஸ். இட் இஸ் அ ப்ராசஸ் இன் விச் ATP is formed as a result of the transfer of electrons from NADH or FADH to O2 by series of electron carriers. அதாவது இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ரொம்ப செயின் லைக் ப்ராசஸ். இது எங்கே நடக்குது அப்படின்னா, டேக்ஸ் பிளேஸ் இன் மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாவில் வந்து நடக்கக்கூடிய ப்ராசஸ். மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கிறதுனால இது வந்து ஏரோபிக் ப்ராசஸ். இட் இஸ் ஏரோபிக் ஆர்கனிஸில் வந்து நடக்கக்கூடிய ப்ராசஸ். இட் இஸ் மேஜர் சோர்ஸ் ஆஃப் ஏடிபி இன் ஏரோபிக் ஆர்கனிசம். மைட்டோகாண்ட்ரியாவில் ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால இது வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, இது ஆக்சிஜன் வந்து சப்ளை ஆகும். ஸோ ஏரோபிக் ஆர்கனிஸில் வந்து நடக்கக்கூடியது. ஓகே, தென் ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அதாவது இதுக்கு வந்து என்ன கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆர் கிளாஸிஃபைட் ஆஸ் ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ். இதனால் நம்ம இது என்ன சொல்கிறோம்னா, இந்த மசில் ஃபைபர்ஸ்க்கு நேம் வந்து ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ். ஃபைபர்ஸ் தட் கண்டெயின் நியூமரஸ் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் ஹவ் ஹை கெப்பாசிட்டி ஃபார் த ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் ஆர் கிளாஸிஃபைட் ஆஸ் ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ். சச் ஃபைபர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் பிளட் ஃப்ளோ டு டெலிவர் ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸ் டு தி மசில்ஸ். ஆக்சுவலாக வந்து இந்த ஃபைபர்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குது அப்படின்னா, பிளட் ஃப்ளோ வந்து டிபெண்ட் பண்ணியிருக்குது. பிளட் ஃப்ளோ ஆனால் தான் அங்கே வந்து நமக்கு என்ன கிடைக்கும், ஆக்சிஜன் சப்ளை ஆகும், ப்ளஸ் வந்து நியூட்ரியன்ஸ் வந்து கிடைக்கும். மசில் கண்ட்ராக்ஷன் தேவையான நியூட்ரியன்ஸ் சப்ளை ஆகுது, ப்ளஸ் வந்து ஆக்சிஜன் வந்து சப்ளை ஆகும். ஆக்சிடேஷனில் அதாவது ஆக்சிஜன் ஹெல்ப்பில் வந்து நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ். த ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ் ஆர் டேர்ம்ட் அஸ் ரெட் மசில் ஃபைபர்ஸ்.
ஏன் வந்து ரெட் மசில் ஃபைபர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து பிளட் சப்ளை வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து கலர் வந்து என்ன கலரில் இருக்கும், ரெட் கலரில் இருக்குது. ஸோ தே ஆர் டேர்ம்ட் அஸ் ரெட் மசில் ஃபைபர்ஸ். ஃபைபர்ஸ் தட் கண்டைன் ஃபியூ மைட்டோகாண்ட்ரியா. நெக்ஸ்ட் குரூப் என்ன அப்படின்னா ஒயிட் ஃபைபர்ஸ், அதை வந்து கிளைகோலைட்டிக் ஃபைபர்ஸ் அப்படி சொல்கிறோம். இப்போ நம்ம பார்த்தது வந்து ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ். ஆக்சிஜன் ப்ரெசன்ஸில் வந்து மசில் மெட்டபாலிக் ப்ராசஸ் நடக்குது, பிளட் வந்து அதிகமாக சப்ளை ஆகுது, அதனால் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ரெட் மசில் ஃபைபர்ஸ் சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஒயிட் மசில் ஃபைபர்ஸ் ஆர் கிளைகோலைட்டிக் ஃபைபர்ஸ். ஃபைபர்ஸ் தட் கண்டைன் ஃபியூ மைட்டோகாண்ட்ரியா பட் possess a high concentration of glycolytic enzymes and large stores of glycogen are called glycolytic process. இதில் வந்து மைட்டோகாண்ட்ரியா வந்து கம்மியாக இருக்குது, அதில் வந்து அதிகமாக இருந்து இதில் வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கிளைகோலைட்டிக் என்சைம், கிளைகோலைட்டிக் என்சைம்ஸ் வந்து அதிகமாக வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. வாட் இஸ் கிளைகோலைசிஸ்? கிளைகோலைசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இட் இஸ் a series of reaction that extract energy from glucose by splitting it into 2-3 carbon molecules called pyruvate. அதாவது கிளைகாலிசிஸ் ப்ராசஸில் வந்து நிறைய சீரீஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. அதனோட ஃபைனலாக வந்து ஃபைனல் ப்ராடக்ட் வந்து பைருவேட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் தி பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் தி எனர்ஜி ஃபார் செல்லுலார் மெட்டபாலிசம். இப்போ குளுக்கோஸ் பிரேக் டவுனில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன நடக்கும் அப்படின்னா கிளைகாலிசிஸ் ப்ராசஸ் தான் வந்து நடக்கும். அதுக்கு பின்னாடி நிறைய ப்ராசஸ் நடந்து அல்டிமேட்டாக வந்து 38 ஏடிபி மாலிகுல் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு குளுக்கோஸ் ஒரு கார்போஹைட்ரேட் மாலிகுலில் உள்ள குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகி அல்டிமேட்டாக வந்து ஏடிபி நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து கிளைகாலிசிஸ் ப்ராசஸ் அதில் 2 மாலிகுல் தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இட் டேக்ஸ் பிளேஸ் இன் தி சைட்டோபிளாசம் ஆஃப் செல். ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் வந்து மைட்டோகாண்ட்ரியாவில் நடந்தது. இது வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா சைட்டோபிளாஸில் வந்து நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஓகே, தென் fibers that contain few mitochondria but possess a high concentration of glycolytic enzyme and large stores of glycogen are called glycolytic fibers. The lack of myoglobin gives a pale color to the fibers, so they are termed as white muscle fibers. Actually இதில் வந்து பிளட் சப்ளை வந்து கம்மியாக இருக்கும். மயோக்ளோபின், லேக் ஆஃப் மயோக்ளோபின் அப்படின்ற ப்ரோட்டீன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால என்னோட கலர் வந்து ரொம்ப பேல் கலராக இருக்குது. ஸோ தே ஆர் டேர்ம்ட் அஸ் ஒயிட் மசில் ஃபைபர்ஸ். அதாவது ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸில் வந்து பிளட் சப்ளை அதிகமாக இருந்ததுனால அதில் வந்து ரெட் கலரில் வந்து அப்பியர் ஆகுது. ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம், ரெட் மசில் ஃபைபர்ஸ் சொல்கிறோம். இதில் வந்து மயோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதில் வந்து பேல் கலராக இருக்குது, ஒயிட் மசில் ஃபைபர்ஸ். Then skeletal muscle fibers are further classified into 3 types based on the above classification. இந்த மேலே வந்து ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ் அண்ட் ஒயிட் கிளைகோலைட்டிக் ஃபைபர்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதை நம்ம ஃபர்தராக வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா இந்த இதில் நடக்கக்கூடிய ப்ராசஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணுறோம். தே ஆர் ஸ்லோ ஆக்சிடேட்டிவ் ப்ராசஸ் ஃபைபர்ஸ், ஃபாஸ்ட் ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் கிளைகோலைட்டிக் ஃபைபர்ஸ். 3 குரூப்பாக வந்து டிவைட் பண்ணுறோம். ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸை வந்து 2ஆக டிவைட் பண்ணுறோம், ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட். கிளைகோலைட்டிக் ஃபைபர்ஸ் வந்து ஒன்லி ஃபாஸ்ட் கிளைகோலைட்டிக் ஃபைபர்ஸ், ஒரே ஒரு குரூப் தான். டோட்டலாக வந்து 3 குரூப்பாக வந்து டிவைட் பண்ணுறோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோ ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ் ஹவ் லோ ரேட்ஸ் ஆஃப் மயோசின் ஏடிபி hydrolysis but have the ability to make large amount of ATP. ஸ்லோ ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸில் வந்து என்ன நடக்கும்னா லோ ரேட்ஸ் ஆஃப் மயோசின் ஏடிபி ஹைட்ரோலைசிஸ். வாட் இஸ் ஹைட்ரோலைசிஸ்? பிரேக் டவுன் ஆஃப் மாலிகுல் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர். வாட்டர் மின்னலில் வந்து மாலிகுல் வந்து ஸ்ப்ளிட் ஆகுறது. இதில் மயோசின் ஏடிபி வந்து ஹைட்ரோலைஸ் ஆகுது. எப்படின்னா ரொம்ப லோ ரேட்டில் நடக்குது. ஆனால் பட் ஹவ் த எபிலிட்டி டு மேக் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஏடிபி. ஆனால் அது அதிகமான ஏடிபி மாலிகுல்ஸை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. கொஞ்சமாக வந்து ஏடிபி ஹைட்ரோலைஸ் ஆனால் கூட என்ன ஆகுது அப்படின்னா எபிலிட்டி டு மேக் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஏடிபி. தீஸ் ஃபைபர்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ப்ரொலாங் ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் சச் அஸ் ஸ்லோ டிஸ்டன்ஸ் ஸ்விம்மிங், லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர்ஸ் ஹாவ் அ ஹை ப்ரப்போர்ஷன் ஆஃப் திஸ் ஃபைபர்ஸ் இன் தேர் லெக் மசில்ஸ். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா லாங் அதை ரொம்ப நேரமாக வந்து நம்ம பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸு. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, லாங் டிஸ்டன்ஸ் ஸ்விம்மிங், ரொம்ப தூரத்துக்கு வந்து ஸ்விம் பண்ணக்கூடிய டைமில் வந்து நமக்கு என்ன ப்ராசஸ் நடக்கும்,
இந்த மசில் ஃபைபர்ஸில் தான் வந்து என்ன நடக்கும்னா ஏடிபி பிரேக் டவுன் நடக்கும். ஸ்லோ ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸில் ஏடிபி ஹைட்ரோலைசிஸ் நடக்குது. எப்போ ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஸ்விம்மிங், அதே மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர்ஸ், ரொம்ப தூரத்துக்கு வந்து ரன்னர்ஸ்க்கு வந்து தை மசிலில் வந்து இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். இந்த ஃபைபர்ஸில் வந்து மெட்டபாலிக் ப்ராசஸ் நடக்குது, ஸ்லோ ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ். ஓகே, இப்போ ஸ்லோ ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ் அப்படின்றது வந்து இல்லை என்னென்ன இருக்கும், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மயோக்ளோபின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மெனி மைட்டோகாண்ட்ரியா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மெனி பிளட் கப்லரிஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து சப்ளை ஆகும். இது என்ன, இதனோட ஜென்ரேஷன் என்ன அப்படின்னா, இட் கேன் ஜென்ரேட் ஏடிபி பை த aerobic system, hence they are termed as oxidative fibers. aerobic system வந்து இதில் வந்து நடக்குது. split ATP at a slow rate, ரொம்ப ஸ்லோ ரேட்டில் வந்து நடக்குதுன்னு ஆல்ரெடி பார்த்தோம். ஸ்லோ கண்ட்ராக்ஷன், அதாவது கண்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும். ரெசிஸ்டன்ட் டு ஃபெட்டிக், டயர்ட் ஆகாது. இந்த வந்து எவ்வளோ தூரம் ஓடினாலும் எவ்வளோ தூரம் ஸ்விம் பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து டயர்ட் ஆகாது. ரெசிஸ்டன்ட் டு ஃபேட்டிக் மீன்ஸ் டயர்ட்னஸ். ஃபவுண்ட் இன் லார்ஜ் நம்பர் இன் போஸ்டூரல் மசில்ஸ், அதாவது தை மசில்ஸில் வந்து அதிகமாக வந்து இது ப்ரெசென்ட் ஆகிருக்குது. நீடட் ஃபார் ஏரோபிக் ஆக்டிவிட்டீஸ் லைக் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட் ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ் ஹவ் ஹை மயோசின் ஏடிபிஎஸ் ஆக்டிவிட்டி அண்ட் கேன் மேக் லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஏடிபி. இதில் என்னென்னா ஹை மயோசின் ஏடிபிஎஸ் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அதுக்கு ஈக்குவலாக வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஏடிபி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. தே ஆர் பர்டிகுலர்லி சூட்டட் ஃபார் ரேப்பிட் ஆக்ஷன்ஸ், ரொம்ப ஃபாஸ்ட் ஆக்ஷனில் வந்து இது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய வேலையில் வந்து இந்த ஃபைபர்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. என்ன அப்படின்னா இதில் என்னென்ன இருக்குது, தே கண்டைன் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மயோக்ளோபின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மெனி மைட்டோகாண்ட்ரியா ரிச்சாக இருக்குது. மெனி பிளட் கப்லரிஸ், அதுக்கும் அதே மாதிரி தான் ஸ்லோ ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ்லேயும் சேம் தான் பார்த்தோம், இதுலேயும் அதே மாதிரி இருக்குது. ஹை கெப்பாசிட்டி ஃபார் ஜென்ரேட்டிங் ஏடிபி பை ஆக்சிடேஷன், ஸ்பிளிட் ஏடிபி அட் அ வெரி ரேப்பிட் ரேட் அண்ட் ஹென்ஸ் ஹை கான்சன்ட்ரேஷன் வெலாசிட்டி. ரொம்ப அதிகமான ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்கும்போது இந்த ஃபைபர்ஸில் வந்து நடக்குது. தென் ரெசிஸ்டன்ட் டு ஃபெட்டிக் பட் நாட் ஆஸ் மச் ஸ்லோ ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ், அதாவது ரொம்ப ஃபட்டிக் டயர்ட்னஸை வந்து ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய மசில் ஃபைபர்ஸாக இருக்கும். நீடட் ஃபார் ஸ்போர்ட்ஸ் சச்சஸ் மிடில் டிஸ்டன்ஸ் ரன்னிங், ஸ்விம்மிங், அதாவது அதை விட இதில் கம்மியாக தான் வந்து நமக்கு வந்து ஏடிபிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதை விட கம்மி ஆக்டிவிட்டீஸ் இப்போ ஸ்லோ ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸில் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் பார்த்தோம். இதில் வந்து மிடில் டிஸ்டன்ஸ் ரன்னிங்கில் தான் வந்து யூஸ் ஆகுது. அதேமாதிரி மிடில் டிஸ்டன்ஸ் ஸ்விம்மிங். ஸ்லோ ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங்கில், லாங் டிஸ்டன்ஸ் ஸ்விம்மிங்கில் வந்து அப்ளை ஆகுது. ஆனால் வந்து ஃபாஸ்ட் ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ் வந்து எதுக்கு வந்து அப்ளை ஆகும் அப்படின்னா மிடில் டிஸ்டன்ஸ் ரன்னிங்லேயும் மிடில் டிஸ்டன்ஸ் ஸ்விம்மிங்லேயும் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, தென் இப்போ இதை வந்து நம்ம அதற்கு அதர் நேம், ஸ்லோ ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ்க்கு வந்து அதர் நேம் என்ன அப்படின்னா, slow oxidative fibers are also called slow twitch fibers or fatigue resistance fiber. fatigue resistance அப்படின்னா டயர்ட்னஸை வந்து தாங்கக்கூடிய ஃபைபர்ஸ். அது மாதிரி ஃபாஸ்ட் ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ் ஆர் அதர்வைஸ் நோன் அஸ் ஃபாஸ்ட் ட்விச் ஃபைபர்ஸ் ஆர் ஃபெட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஃபைபர்ஸ். இதுவும் வந்து ஃபெட்டிக் ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகே, இப்போ தேர்ட் குரூப் ஆஃப் மசில் ஃபைபர்ஸ் என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் கிளைகோலைட்டிக் ஃபைபர்ஸ். Fast glycolytic fibers have myosin ATPase activity but cannot make as much as oxidative fibers. அதாவது இதுலேயே வந்து ATPase activity இருக்குது, பட் வந்து எந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா ஸ்லோ ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸில் நடக்கக்கூடிய அளவுக்கு வந்து இங்கே வந்து ஏடிபிஎஸ் ஆக்டிவிட்டி நடக்கலை. பிகாஸ் தேர் சோர்ஸ் ஆஃப் ஏடிபிஎஸ் கிளைகாலிசிஸ். எதனால் அப்படின்னா இங்கே வந்து கிளைகாலிசிஸ் ப்ராசஸ் தான் வந்து நடக்கிறதுனால மைட்டோகாண்ட்ரியா இங்கே வந்து லெஸ்ஸாக இருக்கும். ஸோ ஏடிபி இது வந்து நமக்கு லெஸ்ஸாக தான் ப்ரொடியூஸ் ஆகும். தீஸ் ஃபைபர்ஸ் ஆர் பெஸ்ட் சூட்டட் ஃபார் ரேப்பிட் இன்டென்ஸ் ஆக்ஷன் சச் அஸ் ஷார்ட் ஸ்ப்ரிண்ட் அட் மேக்ஸிமம் ஸ்பீட். ஷார்ட் ஸ்ப்ரிண்ட், வாட் இஸ் ஸ்ப்ரிண்ட்? ஸ்ப்ரிண்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா டு ரன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஓடுறது. கோ அட் டாப் ஸ்பீட் எஸ்பெஷலி ஃபார் ஷார்ட் ஹேண்ட், அதாவது என்ன அப்படின்னா ஷார்ட் டிஸ்டன்ஸு.
ரொம்ப வேகமாக வந்து ஓடுறதா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷார்ட் ஸ்ப்ரிண்ட் அட் மேக்ஸிமம் ஸ்பீடு, வேகமான ரொம்ப ஸ்பீடில் வந்து ரன் பண்ணுறத வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷார்ட் ஸ்ப்ரிண்ட் அட் மேக்ஸிமம் ஸ்பீடு. இது இதில் ஃபாஸ்ட் கிளைகாலிட்டிக் ஃபைபர்ஸ் வந்து நமக்கு வந்து எந்த இதில் அப்ளை ஆகுது அப்படின்னா ரேப்பிட் இன்டென்ஸ் ஆக்ஷன் சச்சஸ் ஷார்ட் ஸ்ப்ரிண்ட் அட் மேக்ஸிமம் ஸ்பீடு. ஓகே, இப்போ வந்து 3 டைப்ஸ் ஆஃப் மசில் ஃபைபர்ஸ் எதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸையும் கிளைகாலிட்டிக் ஃபைபர்ஸையும் வந்து ஃபர்தராக வந்து 3 குரூப்ஸாக வந்து டிவைட் பண்ணது பார்த்தோம். ஸ்லோ ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ், ஃபாஸ்ட் ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் கிளைகாலிட்டிக் ஃபைபர்ஸ். ஓகே, இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே வந்து நல்லா தெரிஞ்சு படிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா skeletal system and its function. The skeletal system is constituted by a framework of bones and cartilages. Bones and cartilages. Bones means tight bone, rigid part. Cartilages means flexible bone, flexible young bone. இப்போ நம்மளோட காதில் மூக்கிலலாம் இருக்கிறது வந்து cartilages, flexible. ஓகே, ஆஃப்டர் டெத் வந்து இது வந்து சீக்கிரமாக வந்து டிகே ஆகிடும், டிகம்போஸ் ஆகிடும். போன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப வருஷத்துக்கு வந்து அப்படியே வந்து ரெமினண்ட்டாக வந்து சேவ் ஆகும். ஆனால் வந்து கார்டிலேஜ்லாம் வந்து ஈஸியாக வந்து டிகே ஆகிடும். இட் இஸ் டெரைவ் ஃப்ரம் த எம்ப்ரியானிக் மீசோடம். இப்போ எம்ப்ரியானிக் க்ரோத்தில் வந்து ஸ்டார்டிங்கில் 3 லேயர்ஸ், இப்போ கேஸ்குலர் ஸ்டேஜில் வந்து எக்டோடம், எண்டோடம், மீசோடம் அப்படின்னு 3 லேயர்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒவ்வொரு லேயர்லேருந்து சம் பார்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஆரிஜின் ஆகும். இதில் மீசோடம் அப்படின்ற மிடில் லேயர்லேருந்து எது வந்து டெரைவ் ஆகுது அப்படின்னா இந்த போன்ஸ் கார்டிலேஜஸ் அப்படின்ற பார்ட்ஸ்லாம் வந்து இதில் டெரைவ் ஆகுது, மிடில் லேயர் மீசோடம். Muscles are attached to the bones by means of tendons and provide the necessary force required for the bones of skeleton to operate as levers. Okay, tendons அப்படின்றது என்ன? It is otherwise known as sinew. Sinew means S-I-N-E-U. Sinew is a tough band of fibrous connective tissue that connects muscles to bone and is capable of withstanding tension found throughout the body. Withstanding tension ரொம்ப அப்படியே சஸ்டைனபிளாக வந்து இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு வந்து இருக்குது. ஓகே, டெண்டான்ஸ் அப்படின்னா எதையும் இணைக்கிறது, மசில்ஸையும் போன்ஸையும் இணைக்கக்கூடிய கனெக்டிவ் டிஷ்யூ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெண்டான்ஸ் அப்படி சொல்கிறோம். டெண்டான்ஸ் and provide the necessary force required for the bones of the skeleton to operate as levers. Levers அப்படின்னா என்ன? It is a rigid rod usually that is usually a length of bone that turns about a pivot, usually a joint. Lever can be used so that of small force can move much bigger force. கொஞ்சம் ஃபோர்ஸில் வந்து பெரிய இதை வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், லீவர் அப்படி சொல்லுவோம். ஓகே, there are 3 types of skeletal muscles. These are hydrostatic skeleton, then exoskeleton and endoskeleton. 3 types வந்து நமக்கு மசில்ஸ் சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா hydrostatic skeleton, which is found in soft bodied invertebrates. It is a fluid filled cavity encircled by muscles. Example, earthworm. இதில் வந்து earthwormல வந்து நம்ம தெரியும் மசில்ஸ் இருக்கும். மசில்ஸ் வந்து எதை என்சர்க்கிள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதனோட பாடி கேவிட்டிக்குள்ளே வந்து வெறுமனே ஃப்ளூயிட் தான் இருக்கும், லிக்யூட் தான் இருக்கும். அதை சுற்றி மசில்ஸ் வந்து சரவுண்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நமக்கு வந்து ஸ்கெலிட்டன் அப்படி கிடையாது, இந்த ஃப்ளூயிட் தான் வந்து ஸ்கெலிட்டனாக வந்து ஆக்ட் ஆகுது. இதனால் இது என்ன சொல்கிறோன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக், ஹைட்ரோ மீன்ஸ் வாட்டர், ஸ்டாட்டிக் ஸ்டெபிளைஸ், skeleton, hydrostatic skeleton அப்படின்னு சொல்கிறோம். which is found soft body invertebrates. அதில் வந்து போன் வந்து ஹார்டாக இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். it is a fluid filled cavity encircled by muscles. Example, earthworm. then second என்ன அப்படின்னா exoskeleton, which is found in invertebrates. இதுவும் வந்து invertebrates-ல தான் இருக்குது. it is a rigid hard கேஸ்னா வந்து outer part present outside the body of animals. ஓகே, ஹார்ட் கவரிங் ப்ரெசன்ட் அவுட் சைட் த பாடி ஆஃப் அனிமல்ஸ். வெளிப்புறத்தில் வந்து ஹார்ட் பிளேட் மாதிரி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா எக்ஸோஸ்கெலிட்டன் சொல்கிறோம். எக்ஸாம்பிள், காக்ரோச்சில் வந்து அதனோட ஃபெதர்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஹார்டாக இருக்கும். அது வந்து கெராட்டின் அப்படின்ற ப்ரோட்டீன், ஹார்ட் ப்ரோட்டீனால் ஆனது. இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். தென் எண்டோஸ்கெலிட்டன், நெக்ஸ்ட் வந்து எண்டோஸ்கெலிட்டன் which is found inside the body of vertebrates.
இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் போன்ஸ் அண்ட் கார்டிலேஜஸ் சரௌண்டட் பை மசில்ஸ். அதாவது மசில்ஸ் வந்து சரவுண்ட் பண்ணியிருக்குது, போன்ஸ் வந்து சென்டரில் நம்ம பாடிக்குள்ளே வந்து இருக்குது, இன்சைட் த பாடியில் இருக்குது. அதனால் இது என்ன சொல்கிறோம், எண்டோஸ்கெலிட்டன் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம மசில்ஸோட டைப்ஸ், அதாவது ஸ்கெலிட்டல் சிஸ்டம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.